ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பீகார் தேர்தலை பார்த்து வெறுப்பா போச்சுங்க. எதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு எதுக்கு தேர்தலில் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுமே விரக்தி அடைஞ்சு போயிருக்கிறாங்க. இந்த விரக்தி சரியா? இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நிதிஷ்குமாருக்கு அங்க முதலமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா? ஏன்னா பாஜக அங்க முதலமைச்சர் பொறுப்புக்கான எல்லா குறியும் வச்சிருக்கிறதால நிதிஷ்குமார் கையில இருந்து முதலமைச்சர் பொறுப்பு பறிக்கப்படும் அப்படிங்கிறது அங்க முக்கியமான ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுல குறிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில வாக்கு திருட்டு செஞ்சுதான் மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் இப்ப அடுத்த ஒரு புதுசா ஒரு குழப்பத்தை கொளுத்தி விட்டுருக்காங்க. அப்ப இது எல்லா சம்பந்தமான முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்ப இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஒரு தலைப்பு செய்தி, ஆனா ஒண்ணு தலகால் புரியாத ஒரு செய்தி. எப்படி பாஜகவால இந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பீகாருடைய தேர்தல் நிலவரம் வந்திருக்குது. இப்போ வரைக்கும் இன்னைக்கு நைட்டு 28 மணி நிலவரப்படி பாஜகவுடைய கூட்டணி 202 இடங்கள்ல முன்னிலை, இந்திய கூட்டணி வெறும் 35 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை, ஓய்சியுடைய ஏஎம்ஐ அவங்களுடைய கட்சி 5 இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம். யாராலுமே துளி அளவு கூட ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு சங்கியே அதை நம்ப மாட்டான். சங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே முன்பின் கேட்காம ஈஸியா நம்பிட்டு போயிடுவான். ஆனா ஒரு சங்கி கூட இதை இதெல்லாம் நம்புறா மாதிரியா இருக்கு அப்படின்னு சங்கிகளே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் பீகாரோட தேர்தல் நிலவரம் மாறி போயிருக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இப்போ நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா அப்படிங்கறத இங்க ஒரு கேள்வியா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ பாஜக நிதிஷ்குமார் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே தலா 101 இடங்கள்ல போட்டிட்டாங்க. இவங்க 101 இடம், அவங்க 107 இடங்கள்ல போட்டிட்டதுல இப்ப பாஜக அந்த 101ல 92 இடங்கள்ல அவங்க கிட்டத்தட்ட வெற்றின்னு சொல்ற உறுதி செஞ்சிருக்கிறாங்க. நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சி 101 இடங்கள்ல போட்டிட்டு 83 இடங்கள்ல அவங்க வெற்றி முன்னிலை அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நேரத்துல இந்த இடத்துல பாஜக கூட்டணி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத விட பாஜக தனித்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஒரு திட்டமிடப்பட்டது. எப்படி மகாராஷ்டிராவுடைய தேர்தல்ல அங்க சிவசேனா அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய நேரத்துல சிவசேனா கட்சியில இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே உள்ள அழைச்சி, எப்பா நீ வந்துருப்பா, உனக்கு முதலமைச்சர் பொறுப்பு நான் தரேன், எனக்கு நீ துணை முதலமைச்சர் கூட அது போதும் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல்ல மிக மோசமான ஒரு வாக்கு திருட்டு எல்லாமே அங்க நடந்தது சொல்லி மிகப்பெரிய அளவு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்ன பிறகு அந்த தேர்தல்ல பாஜக ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் எப்பா உன்னோட நான் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கிறேன், அதனால உனக்கு தான் துணை முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க பாஜக தேவேந்திர பட்னாவிஸ் எப்படி அங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே சம்பவம் மகாராஷ்டிராவோட மாடல் அப்படியே இங்க காப்பி அடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாஜக 92 இடங்களை தனித்தும் நிதிஷ்குமார் 83 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருக்கிறதால இப்ப பாஜக நிதிஷ்குமார் கிட்ட ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைப்பாங்க. நாங்க தான் உங்களோட அதிக இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு நீங்க முதலமைச்சர் பொறுப்பு பாஜக முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இந்த இடத்துல பாஜக கண்டிப்பா வைப்பாங்க. ஏன்னா அந்த டிமாண்டுக்கு கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் ஒத்துக்கிட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா கடந்த தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தல் பீகார்ல பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் 41 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாரு. ஆனா இந்த தடவை நிதிஷ்குமார் 83 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாராம். இதான் யாராலையுமே நம்ப முடியாது. ஒரு பைத்தியக்காரன் கூட இதை நம்ப மாட்டான். அப்ப இந்த மாதிரி வெற்றிலாம் உனக்கு சாத்தியமா? என் முன்னியத்தால தான் நடந்துச்சு, அதனால நீ துணை முதல்ல ஆகிக்கோ, ஏன் ஆளு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி பாஜக இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கறதான் பீகார் வட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. அங்கே தற்போதைக்கு அதாவது இப்போதைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர், பாஜக துணை முதலமைச்சர், பாஜகவுடைய அங்க முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. இப்ப சாம்ராட் சௌத்ரி முதலமைச்சராகவும் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சராகவும் முன்வைக்கப்படுறதா பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனா இந்த தகவலை ஜேடியு நிதிஷ்குமாரோடைய கட்சி இந்த தகவலை நிராகரிக்கிறாங்க. அவங்க இந்த காலையில ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பந்தி விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிதிஷ்குமாரோட கட்சி தரப்புல இருந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், அங்க பீகாரோட பல இடங்கள்ல போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து பல இடங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பீகார் என்றுமே நிதிஷ்குமார் தான், இதற்கு முன்பும் நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருந்தார், இப்போதும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறார், இனியும் அவர் தான் முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு நிதிஷ் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. ஏன் பதிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, அமித்ஷா சமீபத்துல பீகாருடைய தேர்தலுக்கு வரும்போது அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்ப இந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா யார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது
அதை பத்திலாம் இப்ப பேச வேணாம், அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ப என்னன்னா முன்னாடியே டிக்ளேர் பண்ணப்படல. அப்ப நாங்க தான் இங்க இந்த வாக்கு தேர்தல் ஆணையத்தோட துணையோட இங்க நாங்க தான் வெற்றி அடைவோம். அப்படி வெற்றி அடைஞ்சது பிறகு நாங்க சொல்றதான் கேட்டாகணும், நிதிஷ்குமாருக்கு நாங்க ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கறது அன்னைக்கு அமித்ஷாவுடைய வார்த்தையோட ஒரு சூசகம் அதுதான். அப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல நிதிஷ்குமாரோட கட்சி சார்பில் இன்னைக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தார், இப்போது உள்ளார், இனியும் அவர் தான் இருப்பார் அப்படிங்கறத பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. பீகாருடைய பல தெருக்கள்ல ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர் என்ன அப்படின்னா 25 से 30 அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. 25 से 30 பிர்சே நிதிஷ் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அதாவது 2025லயும் நிதிஷ் தான் முதலமைச்சர், 2030லயும் அவர் தான் முதலமைச்சர், இதுக்கு அப்புறமும் எப்பவுமே நிதிஷ் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை பாஜக கண்ணில் படுற மாதிரி எப்பா என்னதான் நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்றத அங்கங்க போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு ரேஸ் ஒன்று நடந்திருக்க நேரத்துல இப்ப ஒருவேளை பாஜக எனக்கு தான் முதலமைச்சர் வேணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றாங்கன்னா நிதிஷ்குமார் வழக்கம் போல ஒரு கங்காரு ஜாதியில பிறந்தவர், அங்கங்க தாவி போறதால இப்ப இந்திய கூட்டணி ஒரு 35 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப 35 இடங்கள் இருக்கும்போது நிதிஷ்குமார் கையில ஒரு 83 சீட் இருக்குது. அப்ப இந்த பக்கம் ஒரு இந்திய கூட்டணி பக்கம் வழக்கம் போல இந்திய கூட்டணி பக்கம் தாவி வந்தார் அப்படின்னா அப்போ கூட இங்க ஒரு ஆட்சி அமைக்க முடியாது, ஒரு தொங்கு சட்டசபையா தான் மாறும். பாஜகவாலையும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, 92 சீட் இருக்குது. அப்போ ஒரு தொங்கு சட்டசபையா அமையறங்கிறதால யாராலுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்ப நிதிஷ்குமாருக்கு பாஜகவை ஒட்டி வாழ்றதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதால ஒண்ணு அவர் அந்த துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும் அல்லது அங்க பாஜக அழுத்தத்துக்கு ஆளாகணும். அதனால மிகப்பெரிய அளவுல இங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல பீகார்ல இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு யார் முதலமைச்சருங்கிறது அங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. சரி, இதெல்லாம் நடந்து ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு அராஜகம்ல, இது வந்து கொஞ்சம் கூட யாரால ஏற்க முடியல. அப்படின்னா போன 2020 தேர்தலில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி இவங்க எல்லாருமே சேர்ந்து 110 இடங்களை ஜெயிச்சாங்க. அதுல ஆர்ஜேடி மட்டுமே தனித்து 75 இடங்களை ஜெயிச்சாங்க. ஆனா இந்த தேர்தல்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி எல்லாரும் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து 35 இடங்களை தான் ஜெயிச்சாங்க. அப்படின்னா ஏண்டா ஒரு அநியாயமா இல்ல? அதாவது ஓட்சோரி தானே, ஓட்டு மிஷின்ல தானே இடகடம் பண்ணோம், ஓட்டு மிஷினை திருப்பி விடுறியா, எக்ஸ்ட்ரா 4 சுத்து அப்படின்னு சொல்லி மொத்தமா போடுற எவ்வளவு போட போற, ஒரு 150 போடு மாஜி, கருத்து கணிப்புல 150 வந்திருக்கு, 150 போடுறதா ஆயிப்போச்சு, போடு 203 போடு அப்படி சொல்லி மொத்தமா அள்ளி போட்டு ஏத்தி விட்டாங்க. அதுக்கான ஒரு ரிசல்ட். ஏன்னா பீகாரோட தேர்தல் நேரத்தில் நம்ம எல்லாம் பார்த்தோம், தேர்தலுக்கு முன்னாடியே அங்க பிரச்சாரம் ஆரம்பமானது. ஏன்னா ராகுல் காந்தி இந்த ஓட்டுச்சோரியை எதிர்த்து ஓட்டு அதிகாரி யாத்திரான்னு அவ்வளவு பெரிய யாத்திரை நடத்தினாரு. மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய வரவேற்பு. ராகுல் காந்தி போகக்கூடிய இடமெல்லாம் கார்லயும் பஸ்லயும் அந்த மக்கள் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளவு பெரிய வரவேற்பு, ராகுல் காந்திக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அப்ப அவ்வளவு பெரிய வரவேற்கும் போது 2020 காங்கிரஸ் அந்த இடத்துல 19 இடங்கள்ல ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த தடவை வெறும் 5 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் எங்கேயாவது கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? அப்ப இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை பட்ட பகல்ல நடு ரோட்ல படுகொலை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த பீகாரோட தேர்தல் நிலவரம். சரி, இப்போ இந்திய கூட்டணி இவங்களுடைய நிலவரம் வந்துருச்சு. அதுக்கடுத்து யார் இருக்குன்னு பார்த்தோம்னா அசாதுதீன் ஓவைசி அவங்களுடைய கட்சி போன தேர்தலையுமே 5 இடங்களை ஜெயிச்சாங்க. இந்த தேர்தலுமே அவங்க 5 இடங்கள்ல முன்னிலை அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குது. அதுக்கடுத்து பீகாரோடைய விஜய் பிரசாந்த் கிஷோர் பார்த்தோம்னா அங்க ஒரு புரட்சி நாயகனா வீறு கொண்டு எழுந்தாரு. இளைஞர்களை ஓட்டுலாம் பிரசாந்த் கிஷோருக்கு தான், பிரசாந்த் கிஷோர் தான் அடுத்த ஆட்சி அமைச்சர போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப் காட்டினாங்க. இங்க பிரசாந்த் கிஷோர் வெறும் 0 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு, வெறும் 0 அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்கும் போது அப்ப பிரசாந்த் கிஷோரை பார்க்கும்போது, ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் ஆலோசகர் இல்லையா, அவரு பல கட்சிகளுக்கு நான் அரசியல் ஆலோசனை சொல்றேன், தேர்தல் வியூக அமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை பார்த்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏப்பா ஒன்னாலே உனக்கு ஜெயிக்க முடியல, நீ அடுத்தவனுக்கு போய் ஐடியா கொடுக்க போற, கூரை ஏறி உனக்கு கோழியா பிடிக்க முடியல, நீ வானை ஏறி வைகுண்டத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோரை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. ஆனா இந்த காமெடி என்ன தெரியுமா, இந்த கேள்வி பிரசாந்த் கிஷோரை மட்டும் இல்ல விஜயை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் ஐடியா கொடுத்துதான் இங்க விஜய் அரசியல் அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு இருந்தாரு. அதனால இங்கேயுமே இளைஞர்களுடைய வரவேற்பு இருக்குது, இளைஞர்கள் போராடமெல்லாம் கூட்டம் சேருது, அங்க பிரசாந்த் கிஷோருக்கும் கூட்டம் சேர்ந்துச்சு. அப்ப இங்க எல்லாம் கூட்டம் சேருது அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பெரிய பில்டப் காட்டும் போது இந்த ஓட்சோரி இந்த வாக்கு திருட்டு இதுக்கு மத்தியில விஜயும் இங்க இந்த மாதிரி பூஜ்யமான ஒரு நிலைமையில தான் விஜய்க்கும் நடக்கும், கூட்டம் பில்டப்லாம் இருக்கும். ஆனா கடைசியில் இதுதான் நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பீகாரோட கள்ள நிலவரம் மாறி இருக்கு. சரி, பீகாரை தாண்டி இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல நாங்க ஜிஎஸ்டில அப்படி பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் சொல்லி பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து பேசும்போது அந்த ஓட்சோரி வாக்கு திருட்டுன்னு பேசுறாங்க இல்லையா,
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியில மட்டும் தான் அவர் தொகுதியிலே ஓட்சோரி நடந்திருக்குது. அவரு தொகுதியிலுமே 4000 சில்லற கள்ள ஓட்டு அந்த இடத்துல நடந்திருக்குது. டபுள் ஓட்டர்ஸ், ஒரே பேர்ல இருக்கக்கூடிய பல பேருக்கும் ஓட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4000 சில்லற பேருக்கு 4113 ஒரு கணக்கு சொல்றாங்க. 4000க்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரே நபர்களுக்கு பல ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4000 சில்லற ஓட்டு போலியான வாக்குகள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு காட்டுறாங்க. இப்ப அந்த கணக்கெடுப்பை காட்டும் போது நிர்மலா சீதாராமனுடைய அந்த வன்மத்தை பாருங்க. அந்த பல பேருக்கு டபுள் ஓட்டு இருக்கு, ட்ரிபிள் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல அவங்க அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. இப்ப இதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டவா? பூத் நம்பர் 157 157 அவங்க ரொம்ப அழகா அப்படி பேசுவாங்கல்ல, 157 அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பேசுறாங்க. அதுல பேசும்போது 157 வார்டு நம்பர்ல ரஃபிஉல்லா, நல்லா கேளுங்க, ரஃபிஉல்லா அவருக்கு 3 இடங்கள்ல ஓட்டு இருக்கு. அப்பா பேரு 1, வயசு 1, ரஃபிஉல்லாவுக்கு 3 இடங்கள்ல ஓட்டு இருக்கு. அப்ப இதுதான் நீங்களும் ஓட்சோரி பண்ணி தான் நீங்க திமுக ஜெயிச்சிட்டீங்க சொல்லவா அப்படின்னு சொல்லி வழக்கமா நிர்மலா சீதாராமனோட ஸ்டைல்ல அவங்க பேசியிருந்தாங்க. அப்போ இங்கேயுமே இப்ப ஒரு நபருக்கு பல ஓட்டு இருக்கு, அதனால திமுக வந்து 4000 ஓட்டு இந்த மாதிரி போலியான ஓட்டால தான் மு.க. ஸ்டாலின் அங்க எம்எல்ஏ ஆனாரு, அதனாலதான் திமுக இங்க ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட ஒரு சூசகமா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இங்க தேர்தல் ஆணையம் இங்க ஒரு நபருக்கு 1 ஓட்டு இருக்கோ, 2 ஓட்டு இருக்கோ, 10 ஓட்டு இருக்கோ, அது திமுகவை சேர்க்குது. ஓட்டு சேர்க்கிறதோ நீக்கிறதோ அப்படிங்கிறது அது தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல வரப்போகுது. அப்ப இங்க நிர்மலா சீதாராமன் சொல்றது மூலமா தேர்தல் ஆணையம் இது மாதிரியான பல அலட்சியமாவோ அல்லது இது மாதிரி பல நபர்கள் ஓட்டு சேர்க்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டோ தேர்தல் ஆணையத்தில் நடக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க நிர்மலா சீதாராமன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஒருத்தனை பார்த்து குறை சொல்லும் போது, ஏய் நீ சரியான திருட்டு போயிடா நீ அப்படின்னு சொல்லும் போது, நான் மட்டுமா திருடன், அவனும் தான் திருடன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இங்க கதை. சரி, அப்படி சொன்னா கூட இங்க திமுக மேல பழி சொல்றதுக்கு லாஜிக்கே இல்லையே. திமுக கையில தேர்தல் ஆணையம் கிடையாது, உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. அப்போ ஒரு நபருக்கு பல ஓட்டு இருக்கு அப்படின்னா அப்ப ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதான், இந்த தேர்தல் ஆணையத்தோட சிஸ்டம் சரியில்லை, இது எல்லாத்தையுமே மாற்றப்படணும் சொல்லி ராகுல் காந்தி பல வகையான குற்றச்சாட்டு சொல்றது அது உண்மைதான் அப்படிங்கறத இங்க நிர்மலா சீதாராமன் உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது 4000க்கு மேற்பட்ட ஓட்டு போலியான வாக்குகள் இருக்கு, இதனாலதான் திமுக ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா 2021 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது 4000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கல, 73000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதாவது டோட்டல் கொளத்தூருடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,81,000 ஓட்டுகள் அந்த இடத்துல. ஆனா 2021 தேர்தலில் பதிவான வாக்குகள் ஓட்டு போட்டவங்களோட லிஸ்ட் பார்த்தோம்னா 1,73,000 பேர் ஓட்டு போட்டாங்க. நல்லா கேட்டவங்க, 1,73,000 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 1,73,000 பேர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பதிவான வாக்குகள் 1,05,000 வாக்குகள். அப்ப முதலமைச்சர் 1,73,000 ஓட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே 1,05,000 வாக்குகள். மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சி அதிமுக ஆதி ராஜாராம் அந்த இடத்துல போட்டிடுறாரு, வெறும் 35,000 ஓட்டு தான் வாங்குறாரு. அப்ப அதிமுக, நாம் தமிழர், அங்க இருக்கக்கூடிய பல வேட்பாளர்கள் சேர்ந்து அவங்களால 73,000 ஓட்டு கூட வாங்க முடியல. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே 1,05,000 வாக்குகள் வாங்கி கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் சொல்ற குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையாவே இருந்தாலும், குற்றச்சாட்டு திமுக மேல சொல்ல முடியாது, தேர்தல் ஆணையம் மேல தான் சொல்ல முடியும். அந்த குற்றச்சாட்டு உண்மையாவே இருந்தாலும் அவங்க சொல்றது போலி வாக்குன்னு சொல்லி 4000 தான் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சரோட வெற்றிங்கிறது 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல சொல்லி இருக்கிறதால இங்க நிர்மலா சீதாராமன் எதையோ வந்து நாங்க சொல்லிட்டு போனோம் என்ன அப்படின்னா, அடுத்து இங்க திமுக வெற்றியை இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ திமுக வெற்றியை இங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்கும் போது அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு பேர் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக ஓட்டு திருட்டு செஞ்சிருக்குது. இங்க பல வகையான பல பேர் ஃபேக்கான ஓட்டர் கார்டு ரெடி பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்பவுமே ஒரு நரேட்டிவ் அவங்க கிரியேட் பண்றதுக்காக தான் இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி தேர்தல் ஆணையத்தோட துணை கொண்டு இது மாதிரி பல வேலைகள் செய்யறதாலதான் பீகார்ல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை நடந்திருக்குது. யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதை பார்க்கக்கூடிய வாக்காளர்கள் பொதுமக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடுற சிந்தனையே போச்சுப்பா, எதுக்கு நான் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, நான் உட்காந்து ஃபில்அப் பண்ணணுமா, எங்க அப்பாவுடைய 2002 2005 எல்லாத்தையும் தேடணுமா, நான் ஒவ்வொன்றா நோண்டி எடுத்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுப்பேனா, இவங்க வாக்குல என்னென்னோ செஞ்சு இவிஎம் மிஷின்ல என்னென்னோ செஞ்சு இப்படி ஒரு அநியாயமான ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு போயிடுவாங்களா? அப்ப எதுக்கு நான் ஓட்டு போடணும், எதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இன்னைக்கு விரக்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு நம்ம விரக்தி அடையக்கூடாது. நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நம்ம விரக்தி அடைஞ்சாம நம்மளுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றது நம்ம ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க வேண்டியது முக்கியம். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் மூலமா வெறும் நீ ஒரு வாக்காளன் அப்படிங்கறத மட்டும் கேட்கறது கிடையாது, நீ ஒரு இந்திய குடிமகனா அப்படிங்கறத கேட்கறதா இந்த எஸ்ஐஆர். இந்த தேர்தலில் நமக்கு எஸ்ஐஆர் நம்மளுடைய ஃபார்ம் ஏற்கப்பட்டு நம்ம இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டா மட்டும்தான்
நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். அதனால இந்த விஷயத்துல யாரும் விரக்தி அடைஞ்சிடாம நம்ம ஜனநாயக ரீதியா நம்மளுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது முக்கியம். குறிப்பா நீதிமன்றம் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடணும். ஏன்னா எல்லாரோட கோரிக்கை என்னன்னா இவிஎம் மேல சுத்தமா நம்பிக்கை போச்சுங்க. இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு வாக்கு திருட்டு. அதனால வாக்கு சீட்டு முறை நடத்தப்படணும். அமெரிக்கா உலகத்துடைய வல்லாதிக்கம் கொண்ட ஒரு நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே வாக்கு சீட்டு அடிப்படையில் தான் தேர்தல் நடத்துறாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலுமே வாக்கு சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தினா மட்டும்தான் இனி ஜனநாயக ரீதியா ஒரு நியாயமான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் நடக்கும். அதனால வாக்கு சீட்டு அடிப்படையில் தான் இனி எங்கேயுமே தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் நான் நீதிமன்றத்துல நான் நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா என்ன நோக்கி பல வகையான விமர்சனம் வரும், இல்ல ஒரு சிலர் எம்எல்ஏ தூக்கி ஷூவை தூக்கி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நலனை பார்க்காம தனக்கான வரக்கூடிய விமர்சனங்களை கண்டுகொள்ளாம நாட்டுடைய நலன், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் பாஜக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிறது மக்களுடைய அந்த ஒரு இறுதி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை அந்த நீதிமன்றம் மட்டும்தான். அந்த நீதிமன்றம் இந்த இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படுறதுக்காக நீதிமன்றம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதான் மொத்த நாடுமே இன்னைக்கு உற்று காத்துட்டு இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.